ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது கல்வி உளவியல், அதாவது சைக்காலஜில இருக்கிற ஒவ்வொரு பாடங்களா அந்த 10 பாடங்களையும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம பார்க்க போற பாடம், முதல் பாடம் கல்வி உளவியலின் தன்மை, நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. முதல்ல சைக்காலஜி, அதாவது உளவியல் என்றால் என்ன? உளவியல் எனும் சொல் கிரேக்க மொழி சொற்களான சைக்கி என்ற உயிரை குறிக்கும் சொல்லையும், லோகஸ் எனும் அறிவியலை குறிக்கும் சொல்லையும் மூலமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சரி, எப்படி நம்ம மனதை ஆய்வு செய்வது? டெஃபினிஷன் பாருங்க. மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி முறையாக ஆராய்ந்து அதன் மூலம் அவை எங்கனம் மனதில் நிகழும் சிந்தனை ஓட்டங்களோடு தொடர்புடையவை என்று நம்ம ஆய்வு செய்வதை தான் நம்ம சொல்றோம் உளவியல் அப்படின்னு சொல்றோம். வில்லியம் மக்டோல் என்ன சொல்றாரு பாருங்க. மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் அதில் புலப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொன்னது? வில்லியம் மக்டோல் அப்படின்றவர் சொல்றாரு. ஜே.பி. வாட்சன், டோல்மன், ஹெப், கத்தரே, ஸ்கின்னர் போன்றோர் உளவியலை நடத்தையியல் என்று குறிப்பிடுகின்றனர். இந்த யூனிட் பூரா நிறைய தத்துவ ஞானிகளின் பெயர்கள் மற்றும் உளவியல் அறிஞர்களின் பெயர்கள் இடம்பெற்று இருக்குது. அதனால நீங்க ஒவ்வொரு பேரையும் நீங்க தனித்தனியா எழுதி வச்சுட்டு, அநேகமா ஒரு 10-15 பேரு வரும் இதுல. அந்த பெயர்களை எழுதி வச்சுக்கிட்டு அதன் பிறகு அவர்கள் பணிபுரிந்த தலங்கள் மற்றும் அவர்கள் சொன்ன கூற்றுகள் ஆகியவற்றை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ மக்டோலின் இயல்பூக்க கொள்கை, இன்ஸ்டிங்ஸ் கொள்கையும் நடத்தைவாதிகள் மறுத்தனர். அடுத்து 1912ஆம் ஆண்டு முழுமை காட்சி கோட்பாடு, அதாவது கெசல்ட் என்ற கோட்பாடு உருவானது. கெசல்ட் என்ற ஜெர்மானிய சொல்லுக்கு உருவம், வடிவம் என்று பொருள் உண்டு. கெசல்ட்னா என்ன அர்த்தம்? அப்ப முழுமை காட்சி கோட்பாடு. இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? 1912. கெசல்ட் என்ற சொல்லுக்கு, ஜெர்மானிய சொல்லுக்கு என்ன அர்த்தம்? உருவம், வடிவம் என்று பொருள். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் உள பகுப்பாய்வு கோட்பாட்டை, அதாவது சைக்கோ அனாலிசிஸை நிறுவியவர். இது ரொம்ப முக்கியம், இதை குறிச்சுங்க. அடுத்து இங்க நிறைய உளவியல் அறிஞர்களோட பேரும் அவர்கள் இயங்கிய தளங்களும் கொடுத்திருக்கிறாங்க. இதையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். ஆட்லர் அப்படின்றவர் தனிநபர் உளவியலோடு தொடர்புடையவர். யுங் பகுப்பு உளவியல், கார்ல் ரோஜர்ஸ் மற்றும் மேஸ்லோ ஆகியோர் மனிதநேய உளவியலோடு தொடர்புடையவர்கள். இ.எச். வெப்பர், இவர் சைக்கோ பிசிக்ஸ் துறையை சார்ந்தவர். இவர் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர். புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை ஆராய்ந்து வெப்பர் விதியை உருவாக்கினார். ஜி.டி. ஃபெச்னர் உள இயற்பியல் என்ற நூலை இயற்றியவர். வில்லியம் உண்ட் ஜெர்மனியில் உள்ள லீப்சி என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர். அடுத்து சர் பிரான்சிஸ் கால்டன், இவர் புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர். கால்டன் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் பரிசோதனைகள் மூலம் அளவிட்டவர். அடுத்து மெஸ்மர், மருத்துவ உளவியல் முறைகள். பியாஜெட் அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்ட் உள பகுப்பாய்வு கோட்பாடு. ஆல்ஃபிரட் பெனட் நுண்ணறிவு சோதனைகள். ஸ்கின்னர் கருவிசார் ஆக்க நிலையிருத்தம். வெஸ்லர் வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல். இதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் முறைகள். அகநோக்கு முறை. அகநோக்கு முறைனா இந்த வார்த்தைகள்ல நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். அகநோக்கு முறைனா ஒருவர் தன்னுடைய மனதை தானே உற்று நோக்கி அதில் என்ன நடக்கிறது அப்படின்றத அவரே ஆய்வு செய்வதுதான் அகநோக்கு முறை. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, படத்தை திரையில் பார்ப்பது உற்று நோக்கல், அதை மனதால் எண்ணி பார்ப்பது அகநோக்கு ஆகும். இதில் இருக்கிற குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா, நமது நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே ஆராய வல்லது. நனவு நிலைக்கு அப்பாற்பட்ட நனவிலி நோக்கங்களும் அனுபவங்களும் நமது நடத்தையை பெரிதும் பாதிக்கின்றன. அவற்றை பற்றி இம்முறை கொண்டு அறிய முடியாது. அடுத்து இது பாத்தீங்கன்னா, அறிவு முதிர்ச்சி கொண்ட பெரியோர்களால் மட்டுமே இந்த முறையை கையாள முடியும். குழந்தைகள், விலங்குகள் ஆகியோரோட நடத்தைகளை நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த அகநோக்கு முறை கொண்டு அறிய முடியாது. சரி, இதனுடைய பாசிட்டிவ் நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனது புலன் உணர்ச்சிகள், அவற்றுள் தோன்றும் மனபிம்பங்கள், பின்பிம்பங்கள், சிந்தனை முதலியவற்றை ஆராய அகநோக்கு முறையே சிறந்தது. மன செயல்பாடுகளை பற்றி அறிவும் விதிகளை உருவாக்கும் அகநோக்கு முறையே சிறந்தது. அடுத்து உற்றுநோக்கல் முறை. இது அப்படியே ஆப்போசிட். அகநோக்கு முறைன்றது ஒருவர் தன்னுடைய மனதை தானே உற்று நோக்கி அதை ஆய்வு செய்வது அகநோக்கு முறை. உற்றுநோக்கு முறைனா அடுத்தவங்களோட நடத்தையை நம்ம உற்று நோக்கி அந்த நடத்தைகள் மூலமா அவருடைய உளவியலை நாம் அறிய முற்படுவதுதான் உற்றுநோக்கல் முறை. இதுல 4 விதமான செயல்பாடுகள் இருக்கு உற்றுநோக்கல் முறையில. முதல்ல புலன் காட்சி, அதாவது நடத்தையை உணர்தல், அதாவது பாக்குறது, அப்சர்வ் பண்றது, அடுத்தவங்களுடைய நடத்தையை அப்சர்வ் பண்றது. அடுத்து அதை குறிச்சு வச்சுக்கிறது, அந்த நடத்தையை குறித்துக் கொள்ளுதல். அதன் பிறகு சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்து ஆய்தல். அதன் பிறகு பொது உண்மைகளை பெறுதல். அடுத்து பரிசோதனை முறை. பரிசோதனை முறைன்றது இந்த உற்றுநோக்கல் முறையின் ஒரு பிரிவு தான். பரிசோதனை என்பது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என கூறலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கோட்பாடு அல்லது கருதுகோளினை சரிபார்த்தலுக்காக ஒரு ஆராய்ச்சியாளனால் முயன்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நிலைமையே பரிசோதனை ஆகும்.
ஒரு கருதுகோள் நமக்கு கிடைச்சிரும் உற்றுநோக்கல் முறையில. அந்த கருதுகோள் சரிதானான்னு சொல்லி பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க செயற்கையான முறையில. இததான் நம்ம என்ன சொல்றோம்? பரிசோதனை முறை அப்படின்னு சொல்றோம். முதலில் 1879ஆம் ஆண்டு ஜெர்மனியின் லீப்சிக் நகரத்தில் உளவியல் ஆய்வுக்கூடம் உண்டு என்பவரால் தொடங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த பரிசோதனை முறையோட நிறைகள் என்னது, குறைகள் என்னது? இம்முறையில் பெறப்படும் முடிவுகள் முழுவதும் நம்பகமானவை. கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் உண்மை என நிரூபிப்பதற்கு இதுவே துல்லியமான முறை. அதாவது உற்றுநோக்கல் முறையில ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். அதையே நம்ம உண்மைன்னு எடுத்துக்கூடாது. அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கிறோம். திரும்பியும் நமக்கு அதே ரிசல்ட் கிடைக்கிறப்ப ஓகே, இந்த உற்றுநோக்கல்ல நம்ம கண்டுபிடிச்சது உண்மைதான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் நமக்கு உதவுது. அடுத்து வாழ்க்கை துணுக்கு முறை. இது வந்து நம்ம டைரி எழுதுவோம் இல்லைங்களா? ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை டைரியில எழுதுறது. அதை வந்து நம்ம இன்னொருத்தவங்க ஆய்வு செஞ்சு அது மூலயமா ஒருவருடைய உளவியலை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது வந்து வாழ்க்கை துணுக்கு முறை. இதுல இருக்கிற குறைபாடுகள் என்னன்னா, ஒருத்தவங்க டைரியில எழுதுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எழுதுவாங்க. நடக்காத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எழுதுவாங்க. அது வந்து ஆய்வுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். உண்மையை பெறுவதில் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அசாதாரண நடத்தை மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு சாதாரண விஷயத்த டைரியில எழுத மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த ஒரு அசாதாரண விஷயத்த மட்டும் தான் டைரியில எழுதுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையை பெறுவதில சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்து கள ஆய்வு முறை ஃபீல்டு ஸ்டடி மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா, சமூக உளவியல்லையும், கல்வி உளவியல்லையும் இம்முறை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. கள ஆய்வு. அதாவது ஒரு விஷயம் நடக்கிற இடத்துக்கே போயிட்டு, நம்ம ஆய்வு செஞ்சு சில ரிசல்ட்கள வாங்குறது வந்து கள ஆய்வு முறை. இப்ப எலக்ஷன் நடக்குது. ஒரு சில செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களோட மனநோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக சில கொஷின்ஸ் அவங்க கிட்ட குடுத்து, அது மூலியமா தரவுகள பெற்று, அத ஆய்வு செஞ்சு மக்களோட மனநிலைய புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. இததான் நம்ம என்ன சொல்றோம், வினாவரிசை முறை அப்படின்னு சொல்றோம். அடுத்து உளவியலின் பிரிவுகள், பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி. பொது உளவியல். பொது உளவியல்னா முதிர்ச்சி அடைந்த சாதாரணமான மனிதர்களின் நடத்தையை விவரிப்பது பொது உளவியல். குழந்தை உளவியல்னா என்னது? குழந்தையோட வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சியில ஏற்படுற மன மாற்றங்கள், இதையெல்லாம் குழந்தையோட விஷயங்கள ஆராய்வது, அவங்களுடைய நடத்தையை ஆராய்வது, இதெல்லாம் குழந்தை உளவியல். அடுத்து நெறிப்பிறழ் உளவியல். அதாவது அப்நார்மல் சைக்காலஜி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நடத்தையில சாதாரண மனிதர்களை விட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்குவாங்க. அவங்களோட விஷயங்கள நம்ம வந்து ஆராய்ஞ்சு, அவங்களுக்கான தீர்வுகள குடுக்க முயற்சி செய்வது வந்து நெறிப்பிறழ், அதாவது அப்நார்மல் சைக்காலஜி. இப்பிரிவு மருத்துவயியலுடன் இணைந்ததாகும். அதாவது சைக்காட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்து உடற்கூறு உளவியல், அதாவது பிசியாலஜிக்கல் சைக்காலஜி. நம்ம மனசோட சில உடல் சார்ந்த விஷயங்களும் சம்பந்தப்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டா நரம்பு மண்டலம், புலன்கள், சுரப்பிகள், அதனுடைய விஷயங்களை ஆராய்வதுன்னு அது உடற்கூறு உளவியல், அதாவது பிசியாலஜிக்கல் சைக்காலஜி. அடுத்து ஒப்புமை உளவியல், கம்பேரிட்டிவ் சைக்காலஜி. மனிதர்களை கொண்டு நடத்த முடியாத அல்லது நடத்தக்கூடாத சோதனைகளை விலங்கு கொண்டு நடத்த இயலும். அடுத்து சமூக உளவியல், சோசியல் சைக்காலஜி. குழுக்களில் பரவியுள்ள மனப்பான்மைகள், சார்பெண்ணங்கள் போன்றவற்றை ஆராய சமூக உளவியல் பயன்படுது. அடுத்து நடைமுறை உளவியல். இதுல பாத்தீங்கன்னா தொழில் பற்றிய உளவியல், விளம்பரம் பற்றிய உளவியல், கல்வி உளவியல் போன்றவை அடங்கியிருக்கு. மேய்ஸ் போன்றோர் தொழில் உளவியலின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளனர். உளவியல்னா என்ன, சைக்காலஜினா என்னன்னு படிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது கல்வி உளவியலின் வரையறை. கல்வி உளவியல் பத்தி பார்க்க போறோம். கல்வி உளவியல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவனுடைய இயல்பான நடத்தைகளை ஆராய்ஞ்சு அந்த குழந்தையோட மன ஓட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கற்றல் கற்பித்தல் முறையை மேம்படுத்துறதுக்கு உதவுறது தான் என்னது, கல்வி உளவியல். இப்ப ஆலிஸ் குரோ அப்படின்றவர் என்ன சொல்றாரு பாருங்க, கல்வி உளவியின் முக்கிய நோக்கம் கற்பித்தல், கற்றல் ஆகியவற்றை சிறப்பான செயல்முறையா உயர்த்துவதற்கு பயன்படுவதுதான் அது கல்வி உளவியல். அடுத்து கோல்ஸ்னிக் என்ன சொல்றாரு பாருங்க, கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதுதான் அது கல்வி உளவியல் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் கற்கும் குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு பெற்றிருத்தல் இன்றியமையாதது அப்படின்னு ரூசோ சொல்றாரு. இவரை தான் நம்ம என்ன சொல்றோம், கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கற்பித்தல் குழந்தையின் இயற்கையான போக்குகளை சார்ந்து அமைதலை ரூசோ வலியுறுத்துகிறார். அடுத்து பெஸ்டலாசி அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தை கல்வியை அதன் உளவியல் பண்புக்கு ஏற்ப அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பொருட்கள் முந்தி சொற்கள் பிந்தி என்ற கருத்தையும், குழந்தை கல்வி அன்பு சூழ்ந்த நிலைமையில் அமைதல் வேண்டும் என்ற கருத்தையும் பெஸ்டலாசி சுட்டிக்காட்டுகிறார். அடுத்து கற்பித்தலை திட்டமிட இன்னும் பயன்படும் 5 படிநிலைகள் முறையையும், கற்பித்தலின் மாணவர்களுடைய முன்னறிவுடன் புதிய பாடக்கருத்துக்களை இணைத்தலின் முக்கியத்துவத்தையும் விளக்கியவர் ஹெர்பார்ட். குழவி பூங்கா, அதாவது கிண்டர் கார்டன், கேஜிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து உருவாக்குனது ப்ரொஃபெல். குழந்தைகளை தோட்டத்துல இருக்கிற செடிகளாகவும், ஆசிரியரை வந்து தோட்டக்காரனாகவும் அவர் உருவகப்படுத்தி சொல்றாரு. யாரு, ப்ரொஃபெல்.
புலப்பயிற்சி, குழந்தைகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? மாண்டிசோரி அம்மையார். அடுத்து கல்வி உளவியலின் தன்மைகள். குழந்தை கல்வி, குறையறிந்து தீர்க்கும் முறைகள், மீத்திறமிக்க மாணவர்களின் கல்வி, ஊனமுற்றோர்களுக்கான கல்வி, கற்றலை பாதிக்கும் காரணிகள், கல்வி மதிப்பிடுதல், கோட்பாடுகள் போன்றவற்றை தன் ஆய்வுக்களமாக கொண்டுள்ளதன் மூலம் கல்வி உளவியல் என்பது தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்பு துறை என்பது விளங்கும். அடுத்து கல்வி உளவியலின் வரம்பு. மாணாக்கரிடையே காணப்படும் தனியால் வேற்றுமைகள், ஊக்கம், கற்பித்தல் முறைகள், மதிப்பிடும் முறைகள், வகுப்பறை மேலாண்மை, மனநலம், ஒழுக்கத்தை உருவாக்குதல் ஆகிய இந்த 7 தான் அது கல்வி உளவியலின் வரம்பு. எஸ்.சி. லின்கிரென் என்ன சொல்றாருன்னா, கல்வி பாடப்பொருட்கள் 3 விளைவுகளை மையமாக வைத்து அமைக்கப்படுகின்றன. அவை கற்பவர், கற்கும் முறைகள், கற்கும் சூழ்நிலைகள். அடுத்து காரிசானும் அவரது சகாக்களும் என்ன பண்றாங்க, கல்வி உளவியலின் உட்பிரிவுகளாக 4 விஷயத்த சொல்றாங்க. குழந்தையும் அதனுடைய வளர்ச்சியும், கற்கும் கற்பிக்கும் முறைகள், மாணாக்கரது வளர்ச்சியை மதிப்பிடுதல், குழந்தைக்கு வழிகாட்டுதல். அடுத்து வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியல் அறிவு தேவைப்படுவதற்கான காரணங்கள். கற்பிப்பதற்கு முன் ஆசிரியர் தன் மாணவர்கள் பற்றிய இயல்புகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். குழந்தைகள் குழவி பருவம், பிள்ளை பருவம், குமரப்பருவம் ஆகியவைகளை கடக்கும் போது அந்தந்த பருவத்துக்கான இயல்புகளை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். அதற்கேற்ற முறையில் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களிடையே காணப்படும் தனியால் வேற்றுமைகள், அவற்றிற்கேற்ப தேவையான கற்பித்தல் முறைகள் ஆகியவற்றை ஆசிரியர் அறிய வேண்டும். மாணவர் கற்றலில் சிறந்து விளங்க ஆசிரியர் கற்றற் கோட்பாடுகளையும் பல்வேறு கற்றல் வழிமுறைகளையும் அவற்றின் நிறைகுறைகளையும் அறிந்திருக்க வேண்டும். மாணவன் கல்வி அடைவை மதிப்பிட உளவியல் அடிப்படையிலான பல்வேறு சோதனைகளை செயல்படுத்தி அளவீடுகளை பெற்று பொருள் உணர ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். மாணவர்களது மனப்பான்மைகளை சீர்படுத்தவும் குழு நடத்தியல் மூலம் மாணவர்களது நடத்தையை மேம்படுத்தி ஆளுமை வளர்ச்சிக்கு திட்டமிடும் பண்ணும் பல்வேறு பாட துணை செயல்களை அமைத்திடவும் கல்வி உளவியல் பயன்படுகிறது. அடுத்து மாணவர்களது நாட்டங்களை இருந்து ஊக்குவிக்கும் பரிசு, பாராட்டு, தண்டனைகள் ஆகியவற்றை முறையாக செயல்படுத்தி விரும்பத்தக்க கற்றலை மட்டும் வலுப்படுத்தும் வழிமுறையை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவுதாங்க இந்த பாடம். கொஞ்சம் கடினமான பாடம் தான். இதுல நிறைய உளவியல் அறிஞர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கு, அவர்களுடைய கூற்றுகள் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடத்துல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, பதில் சொல்றேன். அடுத்த பாடம் உங்களுக்கு தேவையான்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ அடுத்த பாடத்துக்கு ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா இதோட நிறுத்திடுவேன். அதனால உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் அறிவுமதி அகாடமி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.